கற்பழித்து சீரழிச்சிட்டாங்க. இப்போ எஃப்ஐஆர் லீக் பண்ணியாச்சு. நீங்கள் செருப்பு அடிச்சுக்கீங்க, நீங்கள் செருப்பில் வந்து செருப்பு அடிச்சுங்க. அதுக்கு ஒருத்தர் போராடினார்னா அவர் நக்கல் பண்ணுவீங்களா? அது நகைச்சுன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? அது கிண்டல் பண்ணுவீங்களா நீங்கள்? இல்லை, ஒரு நடிகர், அதுவும் இன்றைக்கி உச்சத்தில் நடிகர், நீங்கள் ரூமுக்கு வந்து மாலை போட்டிங்கன்னா இந்த விமர்சனம் வரும். இது மிகப்பெரிய அவமானம். நான் சார் இந்த சவுக்கு அடியை யாராவது கிண்டல் பண்ணுறாங்களோ அவங்களாம் தன்னைத்தானே செருப்பு அடிச்சுக்கிற மாதிரி தான் அது. இது வந்து ஒரு அரசியலில் ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறதுக்கோ கிண்டல் பண்ணுறதுக்கான விஷயம் இல்லை. ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, பொண்ணு கற்பழிச்சிருக்காங்க, ஒரு பொண்ணை வந்து சின்னமனம் வாங்கியிருக்காங்க. ஒட்டுமொத்தமும் இதெல்லாம் அரசியல் சார்பு இல்லாமல் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக அந்த பொண்ணுக்கு ஆதரவாகவும் அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதுலையும் நிறைய விஷயம் அதுக்கு தான் குரல் கொடுக்கணும். இங்கே வந்துட்டு இப்போ அண்ணாமலை சார் முக்கியம். இப்போது அவரோட நிலையில் போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு, சவுக்கில் அடிச்சிட்டார், ஓகே, அவர் விட்டுருங்க. இல்லை ஒரு சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அண்ணாமலை அவருடைய சார்பில் சவுக்கில் அடிச்சுக்கிட்டது சரியோ தவிர சார், விடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன அதுக்கு கோல் கொடுத்தீங்க? நீங்கள் என்ன கண்டனம் தெரிவிச்சிய? உங்கள் வாய் என்ன சொல்லிச்சு? கிண்டல் பண்ணுறது தான் உங்களுக்கு வேலையா? அவர் நக்கல் பண்ணுறது உங்கள் வேலையா? எதில் நக்கல் பண்ணுறது? நான் சொல்கிறேன், ஒரு அரசியல் எதில் பேசணும்னா, ஒரு கொள்ளடிச்சிட்டாரு, ஊழல் பண்ணிட்டாரு, மணல் கொள்ளை அடிச்சிட்டாங்க, கமிஷன் அடிச்சிட்டாங்க, கோயில் நடத்த அபகரிச்சிட்டாங்க, இதில் அரசியல் நீங்கள் அரசியல் பேசுங்க, இதில் அரசியலாம் காட்டுங்க. ஆனால் ஒரு பொண்ணை ஒருத்தன் கற்பழிச்சிட்டான் சீரழிச்சிட்டான்னா தயவுசெய்து அதில் நீங்கள் அரசியல் வராது. இதில் வந்து எல்லா கட்சிக்காரரும் சேர்ந்து பண்ணால் தான் அது மனிதம். இங்கே வந்து இதில் வந்து ஒரு நம்ம வீட்டில் ஒரு சகோதரிக்கு இது மாதிரி நடந்துருந்தா, நான் கேட்குறேன், நம்ம தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ இது மாதிரி நடந்துருந்தா, அது கற்பழிச்சவன் நம்ம கட்சிக்காரனாக இருந்தால் சரின்றுமா? அப்போ எவனோ ஒருத்தன் யாரோ வீட்டில் ஒரு பொண்ணு அவனோ ஒரு கட்சிக்காரன் கற்பழிச்சிட்டான் அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் போவீங்களா? யாராவது அதுக்கு ஒருத்தர் போராடினார்னா அவர் நக்கல் பண்ணுவீங்களா? அது நகைச்சுன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? அது கிண்டல் பண்ணுவீங்களா நீங்கள்? எங்கே போய்கிட்டு நாடு? எல்லாத்துலேயும் அரசியல், எதில் அரசியல் விவசாயம் வேணாம்? இது மட்டும் இல்லை சார், நான் வந்து இந்த பொண்ணு பண்ணல, பொள்ளாச்சி சம்பவம் இன்றைக்கும் மறக்கலை. இன்றைக்கும் அதுக்கு நான் யார் பண்ணாங்க, இன்றைக்கி அவன் எங்கே இருக்காங்க சொல்லுங்கள், வெளிப்படையாக சொல்லுங்கள். இன்றைக்கி அவன் ஜெயிலில் இருக்கானா வெளியில் இருக்கானா? அதுக்கு ஆட்சி சரி சார், இது வந்து ஆட்சிங்கிறது அவன் ஆட்சி கொள்ளடிச்சான், இவன் ஆட்சி லஞ்சம் வந்துச்சு, அவர் 1000 கொள்ளடிச்சார், அது விட்டு அது அந்த அரசியல் வரல சார். ஒரு பொண்ணை கற்பழிச்சிருந்தா சீரழிச்சிருந்தா இது ஆட்சியாவது எதிர்கட்சியாவது ஆளுங்கட்சியாவது? ஒரு பொண்ணு தானே, அது பொண்ணு கற்பு தானே, பொண்ணு வாழ்க்கை தானே. அது ஒரு சீரழிச்சிருக்கான், அது சின்னவனம் ஆக்கியிருக்கான்னா அங்கே எதுக்கு அரசியல் கொண்டு வரீங்க? ஆளுங்கட்சி சார்ந்தவனோ எதிர்கட்சி சார்ந்தவனோ எவனாக இருக்கட்டும், அது மனுஷன் இல்லை சார், மிருகம். அந்த மிருகத்துக்கு ஏன் சார் சப்போர்ட் பண்ணுறீங்க? அது ஓகே, அதுக்கு எதிராக ஒருத்தர் குரல் கொடுத்தாருன்னா, அதுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தாருன்னா அந்த போராட்டத்தை கேவலப்படுத்துறிய, அந்த போராட்டத்தை நீ அவமானப்படுத்துறிய. உங்கள் நோக்கம் என்ன? அண்ணாமலை அவமானப்படுத்துறதா இல்லை அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக இருக்குதா? ஓகே சார், நான் சார் ஓகே நீ அப்படி கேட்குறேன். நான் கேட்குறேன், போராட்டத்தில் பல இருக்குது சார். உண்ணாவிரத போராட்டம் இருந்தாங்களா? இன்றைக்கி பண்ணால் அதுக்கிட்ட பண்ணுவாங்க, அவனை விட்டுருங்க, அப்படியே சாப்பிடாம செத்து போட்டுமாங்க. இன்னைக்குள்ள அவ்வளோ வன்மம் இருக்குது. இன்றைக்கி இருக்குல்ல, இன்றைக்கி போராட்டத்தில் பல வாயை கட்டி போராட்டம் ஒன்று இருக்குது, போராட்டம் பல வகை இருக்குது. உப்பு சித்தாரும் அப்போ பண்ணாங்க, பல வகை. இவர் ஷார்ட் அடிச்சு நீ செருப்பு அடிச்சுக்க, நீங்கள் செருப்பில் வந்து செருப்பு அடிச்சுங்க, நான் செருப்பு அடிச்சு நான் போராட்டம் பண்ணுறேன் அப்படி நீங்கள் அடிச்சுங்க, உங்களுக்கு யார் வேணானது? அவர் நான் சரி, இது அவரை கிண்டல் பண்ணுறதுக்கோ கேலி பண்ணுறதுக்கான டைம் இல்லை, அதுக்கான விஷயம் இது இல்லை, இது அரசியலாக இல்லை. இதில் எந்த கட்சிக்காரன் அந்த பொண்ணை சீரழிச்சிருந்தாலும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். எல்லா கட்சிக்கும் ஒன்று சேர்ந்தால் தான் இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுக்கு பயப்படுவானுங்க. நம்ம இந்த கட்சிக்காரன் நம்ம மாவட்ட சீட்டை காப்பாற்றிடுவார், நம்ம இந்த கட்சிக்காரன் இந்த வட்டம் காப்பாற்றிடும் அப்படின்னு தைரியம் இருந்தால் எப்படி சார் திருந்துவாங்க? எப்படி பயம் வரும்? என்னோடய ஒரே பதில் என்னென்னா, ஒரே எண்ணம் என்னென்னா, தயவுசெய்து இந்த ஒரு பெண்ணோட, எந்த பெண்ணாக இருக்கணும், ஒரு பொண்ணோட இந்த மாதிரி விஷயங்களை பாலியல் துன்புறுத்தல், வன்கொடுமை, இதில் வந்து தயவுசெய்து யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க.
என்னன்னா இப்போ வந்து தமிழக அரசு என்ன சொல்கிறாங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் முதலிடம் நாங்கள் தான்றாங்க. இப்போ உங்கள் கருத்து சொல்லுங்கள், பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இருக்கா இல்லையா? எங்கே இருக்குது சார்? பல்கலைக்கழகம் உள்ளே ஒரு பல்கலைக்கழகம் அதுக்குள்ளேயே இல்லை, அப்போ எப்படி வேறு இடத்துல இருக்கும்? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லியானும்ல ஆன்சரு. இப்போ எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு? எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு? காவல்துறை வந்து இப்போ யார் கையில் இருக்குது? முதலமைச்சர் கையில் தான் இருக்குது. அப்போ முதலமைச்சர் வந்து காவல்துறை எப்படி லீக் ஆச்சுன்னு கேட்கணும், கேட்டு மக்களுக்கு பதில் சொல்லணும். அந்த பொண்ணோட அது ஏற்கனவே கற்பழித்து சீரழிச்சிட்டாங்க. இப்போ எஃப்ஐஆர் லீக் பண்ணியாச்சு. எஃப்ஐஆர் லீக் பண்ணி அந்த பொண்ணோட நடந்த சரியில்லாத மாதிரியே வருது. அது யாரும் பேசிக்கிருந்தாப்புல லவ் பண்ண. நான் சரி லவ் பண்ண தப்பா சார்? நீங்கள் கலப்பு திருமணத்துக்கு நீங்கள் அந்த கவர்மெண்ட் வந்து அமௌண்ட் கொடுக்கலையா? கலப்பு திருமணம் பண்ணவங்களுக்கு சலுகை கொடுக்கலையா? கலப்பு திருமணம் என்னது? கற்பழிக்கிறதா? கலப்பு திருமணங்கிறது இன்னொரு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறது தானே? அப்போ காதல் தானே? அப்போ கல்லூரியில் படிக்கிற ஒரு பொண்ணு காதலிச்சா அது என்னமோ பெரிய தப்பு மாதிரி அதுன்னு எஃப்ஐஆரில் போட்டு அதை வெளிப்படுத்துகிறாங்க. அந்த பொண்ணு யாரும் பேசி அதில் லவ் பண்ணட்டும், இல்லை நட்பாக பேசியிருக்கட்டும், அதுதான் முக்கியம். இப்போ அந்த பொண்ணை கற்பழிச்சான்ல, அவனு தண்டனை கொடுங்க, அதை முதன்மைப்படுத்துங்க. இப்போ என்னாச்சுன்னா எஃப்ஐஆர் போட்டால் அந்த பொண்ணு வந்து அங்கே பேச்சு இங்கே பேச்சு வீடியோ எடுத்தாங்க. அது திசை திருப்புற மாதிரி இருக்குது. ரொம்ப அது ஒரு அருவருப்பான செயலாக இருக்குது. எதை திசை திருப்புறது? ஒரு ஊழல் கேஸு பெருசாக பேசப்பட்டு இருக்குது. அப்போ எங்கேயாவது ஒன்று பற்ற வச்சுவிட்டு நம்ம திசை திருப்பலாம். திசை திருப்புங்கிறது அரசியல் வேறு இதில் இருக்கலாம், இதில் இருக்கக்கூடாது. திருப்பி நான் சொல்கிறது என்ன, ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை, பொண்ணுக்கு ஆபத்து அப்படின்னா எல்லா கட்சியும் ஒன்று சேரணும். எல்லா கட்சியும் என்ன சொல்கிறீங்க? எல்லா கட்சியுமே நாங்கள் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறோம், நாங்கள் பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறோம், நாங்கள் இத்தனை பேரை நிற்க வைக்கிறோம், எங்கள் கட்சியில் பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது இப்போ இது பெண்ணு இல்லையாது, இது ஒன்று சேர மாட்டிங்களா? இந்த ஒரு விஷயங்களில் அனைத்து கட்சியும் ஒன்று சேர்ந்து குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவங்க வாங்கி கொடுக்குற தண்டனையில் இந்த தப்பு பண்ண பயப்படணும். அவ்வளோதான். ஜெய்சாரோட ஃபோட்டோ வந்து இப்போ பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு சார். ட்ரெண்டிங். யார் அவங்களுடைய கட்டுக்கு போயிட்டு மாலை போடலை, ஃபோட்டோவுக்கு மட்டும் யாரோட ஃபோட்டோவுக்கு மட்டும் மாலை போட்டுருக்காங்கன்னு சொல்லி உங்களுடைய பார்வையில் வந்து ஏன் மாலை போட்டாரா என்ன? சார் இது இந்த அரசியலே சொல்கிறேன் நான். இந்த நேரத்தில் இதுவே தேவையில்லை. இப்போ தேவை பெரியார் அந்த இஷ்யூடா இப்பவும் போயிட்டு இல்லை. அது வந்து சார் அவர் வந்து விஜய் சார் அரசுக்கு வந்துட்டார். அரசுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா சமூகத்தினரும் எல்லா ஜாதியோட ஓட்டு வேணும்னு நினைக்கிறாரு. என்ன அப்போ அவர் பெரியார் வேணும்னு நினைக்கிறாரு, அம்பேத்கர் வேணும்னு நினைக்கிறாரு, தேவர்களுக்கு இங்கே வேலுநாச்சியார் அவங்க சமூகம்னு நினைக்கிறாரு, அந்த அஞ்சலி அம்மா அவங்க சமூகம். இப்போ அவர் வந்து எல்லாத்தையும் அரவணைக்கணும்னு நினைக்கிறாரு. அது அரசியல். அது வந்து எல்லாரும் இப்போ நீங்கள் பெரியார் தூக்கி நிறுத்துறாங்க. இப்போ திமுகவுக்கும் இல்லை அவர் சார் அது சில நேரத்தில் நம்ம சார் இப்போது விஜய் சார் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஏன் நேரம் வரல அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்போ அல்லு அர்ஜுனா அவர் ஒரே ஒரு முன்னாடி என்ன சொன்னார்னா ஃபார்மாலிட்டிக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் சார். ஆனால் இது பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் அல்லு அர்ஜுன் மேட்ச் சொல்லுங்கள். இல்லை, ஒரு நடிகர், அதுவும் இன்றைக்கி உச்சத்தில் இருக்கிற நடிகர், நிறைய ரசிகர் கூட்டம் உள்ள நடிகர் பப்ளிக் வரும்போது அது சில பிரச்சனை இருக்கும். இப்போ அவர் வந்து இதுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கணும். இப்போ சாதாரணமாக போய் மாலை போட்டுடலாம். இப்போ விஜய் சார் வராருன்னா ரகசியமாக வந்து போட முடியாது, ரகசியமாக வந்து போட்டு போக முடியாது. அப்போ ப்ரெஸ் சொல்லணும், எல்லாம் சொல்லணும். ப்ரெஸ் வருவாங்க, எல்லாம் வருவாங்க. அதை கவர் பண்ணுறது தானே இப்போ வந்து மாலெலாம் போகிறது. இப்போ எல்லாருமே நம்ம ரகசியம் போட்டு போகிறாங்க எல்லாருமே. அப்போ பப்ளிக்கில் வரும்போது இப்போ விஜய் சாருங்கிறது ஒரு உச்ச நட்சத்திரம், அதுக்காக யோசிக்கலாம். அவர் இருந்தாலும் அரசியலுக்கு வந்துட்டார். அரசியல் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் படத்துக்கு போகிறதெல்லாம் நம்ம வந்து அவர் வந்து தவிர்த்துட்டு பப்ளிக்கை வரணும், மக்களாக வரணும், சந்திக்கணும். அப்போ நீங்கள் சந்திக்காமல் நீங்கள் ரூமுக்கு வந்து மாலை போட்டிங்கன்னா இந்த விமர்சனம் வரும். இது இனிமேலாவது அது அண்ணாதுரையாக இருக்கட்டும், இல்லை அம்பேத்கராக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், நீங்கள் மாலை பிறந்தால் நீங்கள் அரசுக்கு வந்துட்டோம் சார். அரசு வந்ததுக்கப்புறம் நம்ம தவிர்க்கக்கூடாது. அது இனிமேல் கவனத்துக்கு கொண்டு வருவோம். ஏன்னா இப்போ நடிகருங்கும்போது இப்போ அல்லு அர்ஜுனா வந்து இப்போ பாருங்க, ஒரு தியேட்டருக்கு போனார், நெரிசல், ரசிகர் நெரிசல், எனக்கு உயிரே போச்சு. இப்போ இதையும் கேட்பீங்க. நாளைக்கு விஜய் சார் வந்துட்டு ஏதாவது ஆகி போச்சுனாலும் அப்போ அவரையும் கேஸ் போட்டு
உள்ள விசாரணை நம்பிங்க. இப்போ அல்லூர் அர்ஜுனுக்கு என்ன ஆகிப்போச்சாங்க, அவர் போலீஸ்க்கு வர வச்சுட்டாங்க, கோர்ட்டுக்கு வர வச்சுட்டாங்க, எல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் விஜய் சார் வந்து எதாவது ஆச்சுனாலும் காத்து கிடப்பீங்க எதாவது பண்ணி. அதனால் சில நேரங்களில் சார் மக்கள் பண்ணின்னு வந்துட்டாவே அதுதான். இல்லை சார், ஓட்டுக்கு கேட்க போகும்போது மக்கள்கிட்ட போய் கேட்கணும். அப்போ என்ன பண்ணுவார், அப்போ வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் போட்டு கேட்பாரா? இல்லை, அது நான் சொல்லிட்டேனே, நீங்கள் அரசுக்கு வந்ததுக்கப்புறம் பப்ளிக்காக வரணும், இதுக்கப்புறம் சிலைக்கு மாலை போடணும், இல்லைன்னா விமர்சனம் வரும். அவன் வந்து விமர்சனம் பண்ண தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம அரசுக்கு வந்துட்டோம்ல. அப்போ வந்து பப்ளிக் சந்திச்சு தான் ஆகணும். எம்ஜிஆரோட நான் சார் எம்ஜிஆரோடலாம் ஒரு மாசான நடிகர் உலகத்துலேயும் வர முடியாது சார். அவர் மக்களாக வந்தார். அவர் வந்து ஒரு மாலைக்கு ஒரு அண்ணாதுரை சிலைக்கு மாலை போடுறதா பப்ளிக்காக வருவார். அது மாதிரி நீங்கள் வந்து எல்லா ஃபோட்டோ வச்சுக்கிட்டீங்க. ஆக்சுவலி விஜய் சார் வந்து எம்ஜிஆர் ஃபோட்டோ தான் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி எம்ஜிஆர்னு ஒருத்தர் வந்து முதலமைச்சராக ஜெயிக்கலைன்னா இன்றைக்கி எந்த நடிகருக்கும் திரும்பி அரசியல் வர்றதுக்கு ஆசையே வந்திருக்காது, தைரியம் வந்திருக்காது. உங்களுக்கு முன்னோடியே எம்ஜிஆர் தான். அதுக்கடுத்து வந்து விஜயகாந்த் சார் தான். இவங்க ஜெயிச்சதுனால நம்ம ஒரு இது வந்திருக்கோம் இப்போ. அதனால் எம்ஜிஆரே களத்தில் இறங்கினார், ஊராக போனார், எல்லாம் பிரச்சனை பண்ணார். விஜய் சார் அரசுக்கு வந்துட்டீங்க, வாங்க மக்களோட வாங்க.